தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோவையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மண்டல தலைவர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வணிகத்திற்கு பயன்படும் சிலிண்டர் பற்றாக்குறை மற்றும் சிலிண்டர் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்து பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் சுரண்டப்படுவதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் மீண்டும் சிலிண்டர் விநியோகம் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய மாநில அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷங்கள் முழங்க இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் தங்கசாமி, மாநில செயலாளர் வேதநாயகம், கரூர் மாவட்ட மாநில துணைத் தலைவர் முருகேசன், மேற்கு மண்டல தலைவர் சக்திவேல், திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆதிச்செல்வன், கரூர் மாவட்ட தலைவர் ஹைகோர்ட் முத்து, கரூர் மாவட்ட பொருளாளர் ஜஸ்டின், கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெபதுரை, மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயமுருகன், தெற்கு மாவட்ட தலைவர் சேர்மகனி, வடக்கு மாவட்ட தலைவர் கிஷோர், ஆலந்துறை கிளை தலைவர் வள்ளல் கருணாகரன், செல்வபுரம் தலைவர் விஜிமணி, பெரியநாயக்கன்பாளையம் பாபு ஐயாதுரை, துடியலூர் கிளை தலைவர் கணபதிராமன், சூலூர் ஒன்றிய தலைவர் ஜபத்துரை, ஒத்தக்கால் மண்டபம் கிளை தலைவர் லிங்கராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சுதர்சன், கோவை மண்டல தலைவர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் எங்களது மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மேற்கத்திய நாடுகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் வைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு தமிழகத்திலும் மிகப்பெரிய அளவில் உச்சத்தை அடைந்துள்ளது. இந்த உச்சக்கட்ட சூழ்நிலையில் பேக்கரிகள், ஹோட்டல்களுக்கு வணிக சிலிண்டர் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த வணிகம் செய்யும் வணிகனுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அந்த வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கிற எங்களை மாதிரி நிர்வாகிகளோட குரல் கண்டிப்பாக ஒலிக்க வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு நாங்க செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். வணிகர்களின் குரல் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் குரல் ஓங்கி ஒலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க என்ன சொல்றோம், வீடுகளுக்கு சிலிண்டர் வேணும், மருத்துவத்துக்கு சிலிண்டர் வேணும், எல்லாமே கரெக்ட் தான். அதே மாதிரி வணிகனுக்கும் சிலிண்டர் கொடுங்க. 10 சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டராவது நீங்க ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கடைகளுக்கு கொடுங்க. இதை நீங்க பதிக்க வைக்க என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு சாதாரண சிலிண்டரோட விலை 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கி நாங்க தோசை 20 ரூபாய்க்கும், டீ 10 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கும் இன்னைக்கு கொடுக்கறது நடைமுறை சாத்தியமே கிடையாது. வணிகனுக்கு எதிராக எது நடந்தாலும் முதல் ஆளாக குரல் கொடுப்போம். இதுதான் எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.